ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல நல்ல ஒரு ஹெல்தியான புரோட்டீன் ரிச் பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலா நம்ம பருப்பு பொடி செய்யறதை விட இந்த பொடி வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற வேரியேஷன்ஸில், அதாவது நான் சொல்கிற அளவுகளை வச்சு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடுன்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க இந்த ருசியான அண்ட் சத்தான பருப்பு பொடியை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொடி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் நான் வரிசையாக வந்து பொருள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே வர்றேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, நீங்கள் வறுத்த பருப்பாக இருந்ததுனாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இது வறுக்காத பருப்பு, ஸோ ரொம்ப நேரம் வறுக்கணும். நல்லா வாசம் வர்ற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். நம்ம சேர்க்குற பொருளோட வறுபடுற டைம் வந்து ஒன்று வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால ஒன்றா வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப பெட்டர். அதனால தனித்தனியாக வறுக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து நிலக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா கோல்டன் ஆகிடுச்சு. ஸோ இதையும் நான் வேறு பிளேட்டுக்கு ஃபஸ்ட்டு மாற்றிடுறேன். இப்போ மறுபடியும் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, பச்சை கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு. இது ரெண்டுமே வறுக்கிற டைம் ஒன்று அப்படிங்கிறதுனால இதை நான் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துட்டேன். இப்போ சேர்த்துட்டு இதுவும் நல்லா கோல்டன் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக இது வறுபட்டதும் இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, வெள்ளை உளுந்து இருக்கு இல்லைங்களா, அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன். அதோட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் பாசி பயிறு, அதை எடுத்துக்கலாம். சாரி, பாசி பருப்பு எடுத்துருக்குறேன், பயிர் இல்லை, பருப்பு தான். அதையும் போட்டு இது எல்லாமே நல்லா வாசம் வர்ற அளவுக்கு இது நல்லா வறுத்துக்கணும். இப்போ பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு வாசம் வந்துருச்சு. இதையும் நான் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதுலேயே 1/2 டீஸ்பூன் மிளகு, காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா காரத்தை பொறுத்து நான் வந்து ஒரு 6லேருந்து 7 போல் சேர்க்குறேன். இப்போ மிளகாயும் வறுபட்டுருச்சு. இப்போ அதோடவே சேர்த்துடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து சும்மா லைட்டாக சூடு பண்ணால் போதும். இப்போ இதுவும் போதும், அதோடவே சேர்த்துடலாம். அடுத்ததாக கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். போட்டுட்டு இது நல்லா சருகாட்ட வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா சருகு மாதிரி ஆயிடுச்சு. இதையும் அதோட சேர்த்துடலாம். அடுத்ததாக இதோட ஒரு 5-6 பல்லு பூண்டு. இப்போது அதோடவே தேவையான அளவுக்கு, இந்த பொடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து இது ரெண்டையுமே நல்லா வறுத்துக்கணும். உப்பும் பூண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதோடவே சேர்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருளில் இந்த பூண்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சி நல்லா பொடி பண்ணதுக்கப்புறமா இந்த பூண்டை போட்டு அரைங்க. முதவே பூண்டு சேர்த்துட்டிங்கன்னா இதெல்லாமே நைஸாக அரைப்படாது. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பொடியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் ஜார்லயோ இல்ல ஒரு கண்டெய்னர்லயோ போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க
இதை வந்து சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்யோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நெய் பர்டிகுலராக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த சத்தான புரோட்டீன் ரிச் பருப்பு பொடியை வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.